வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக புதினா சாதம் அதற்கு ஏற்ற மாதிரியே வாழைத்தண்டு பாசிப்பருப்பு சேர்த்த பொரியல் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புதினா சாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு இஞ்சி, 3 பெரிய பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இது கூட ஒரு தக்காளி, இது கூட 1.5 கைப்பிடி அளவுக்கு புதினா தழை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்குங்க. தக்காளியில் இருக்க ஈரப்பதம், இந்த ஈரப்பதமே சரியாக இருக்கும். இப்போ தாளித்து விட்டுக்கலாங்க. சாப்பாடு தாளிக்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் அவங்கவுங்க விருப்பம் தாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா ஒரு சிலருக்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்த விருப்பப்படாதவங்க கொஞ்சம் குறைவாக சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு பொரியறது கூடவே 10-12 முந்திரி பருப்புங்க. இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ முந்திரி பருப்பு லேசாக வறுபட்டுருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அரைச்ச விழுது சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு மஞ்சள் பொடி, இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. 200 கிராம் பக்கம் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துங்க. உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புதினா சாதம் தயாராகிடுச்சுங்க. இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பொரியலுக்கு தாளிச்சு இருக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியலுக்கு கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சுங்க. இது கூடவே சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாய் கூட சேர்த்திக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டு பொடி பொடியாக நறுக்கி நாரெல்லாம் எடுத்து சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த வாழைத்தண்டு சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. இது 50 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேகட்டுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு வாழைத்தண்டு சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சுங்க. இது கூடவே பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. பொரியல் தயாராகிடுச்சு. இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக புதினா சாதம் அதற்கேற்ற மாதிரி வாழைத்தண்டு பாசிப்பருப்பு பொரியல் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.